அவருடைய இதய துடிப்பு அவருக்கு நெருப்பு போல எரிஞ்சிட்டு இருந்தது. என்ன தெரியுங்களா? soul winning at any time at any cost. ஹalleluya. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் எந்த காரணத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவரோட துடிப்பு என்ன இருந்துச்சுன்னா ஆத்ம ஆதாயம் செய்வது. ஹalleluya. இது நம்ம ஆண்டுடைய ஆவியை பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய துடிப்பு கூட இப்படிதான் மாறும். ஹalleluya. அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியாது. இந்த சிச்சுவேஷன் இது சூட்டபிள் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு இந்த 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 காலகட்டம் வந்து சூட் ஆகாது. அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எந்த காலத்திலும் அவர் கிரியை செய்ய முடியும், எந்த சூழலும் அவர் கிரியை செய்ய முடியும். எந்த மனிதனும் கடினமானவன் அல்ல. ஹalleluya. தேவன் தொடுவதற்கு எந்த மனிதனும் கடினமானவன் அல்ல. அப்ப நம்ம எல்லா காலத்திலும் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்க்காலும் சுவிசேஷத்தை அறிவி. ஏன் அறிவிக்கணும்? நீ அறிவிக்கல அப்படின்னு சொன்னா பின்னாடி யார் வராங்களா? false teachers, பொய்யா வசனத்தை சொல்றவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீ சொல்ல தவறினா அவங்க எதுல மாட்டிப்பாங்க? பொய்யான உபதேசங்கள்ல மாற்றிருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் எங்க வாயை திறக்கணும். ஹalleluya. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும்.